வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கூட்டு எதிரணியினர் ஏற்பாடு செய்யும் எந்த பேரணியாலும் இந்த அரசை கவிழ்க்க முடியாது. அமைச்சர் KD லால்காந்த நம்பிக்கை. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உடனடியாக கைத்துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும் என்று 20 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. 6 பிரதியமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகள் தேவையில்லை என்று சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு. லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் புத்தளம் கதிர்காம வீதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் கண்டுபிடிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அமைச்சர் KD லால்காந்த தற்போதைய அரசு மக்களால் அளிக்கப்பட்ட 2/3 பெரும்பான்மை ஆணையுடன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வருவான ஆட்சி. எனவே கூட்டு எதிரணியினர் ஏற்பாடு செய்யும் எந்த பேரணியாலும் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கூறுகையில், எதிரணியினர் நடத்தவுள்ள நுகைகுட பேரணி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். ஆனால் அதனால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. அந்த பேரணி அரசை பலவீனப்படுத்தவோ அல்லது மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கவோ உதவாது. எதிரணியினர் கூறுவது போல் நவம்பர் 21 நடைபெறவுள்ள பேரணியால் நாட்டில் நிலவும் பாதாள உலக செயல்பாடுகளையோ போதைப்பொருள் வர்த்தகத்தையோ கட்டுப்படுத்த முடியாது. மாறாக அது அரசியல் நிகழ்வாக மட்டுமே இருக்கும். இந்த பேரணி பொதுமக்களுக்கு எந்த பயனும் தராத ஒன்றாகும். மக்கள் தங்களது அன்றாட சவால்களை எதிர்கொண்டு வாழ்கின்ற நிலையில் அரசை வீழ்த்தும் நோக்கத்துடன் நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளுக்கு அவர்கள் ஆதரவு வழங்க மாட்டார்கள். எனவே மக்களின் நலனுடன் சம்பந்தமில்லாத அரசியல் நோக்கமுள்ள இந்த முயற்சிகள் வெற்றி பெறாது. எதிரணியினர் உணர வேண்டியது என்னவெனில், இந்த நாடு மக்களின் ஆணையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வலுவான அரசால் வழிநடத்தப்படுகிறது. அந்த ஆணையை ஒரு தெருப்பேரணியால் மாற்ற முடியாது என்று அமைச்சர் லால்காந்த தெளிவாக குறிப்பிட்டார். நாட்டில் அதிகரித்து வரும் பாதாள உலக செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக உடனடியாக கைத்துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும் என்று 20 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கோரிக்கை நாடாளுமன்ற தலைவர்களுக்கும் பாதுகாப்பு படை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சுக்கும் பரிந்துரையாக அனுப்பப்பட்டுள்ளதாக ஒரு உயர் அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கைத்துப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னதாக அனைத்து எம்பிக்களுக்கும் துப்பாக்கியால் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதிப்படுத்தப்பட்ட எம்பிக்களுக்கு மட்டும் ஆயுத அனுமதி வழங்கும் கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக தலைமையிலான எம்பிக்கள் குழு தங்கள் பாதுகாப்பு நிலைமையை பற்றி விவாதிக்க போலீஸ் மாதிபரை நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறும் சமீபத்தில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த கோரிக்கையை தொடர்ந்து சபாநாயகருக்கும் அந்த எம்பிக்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் நியமிக்கப்பட்டு 6 பிரதியமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என்று சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். எரங்க குணசேகர, அரவிந்த் செனர், தினிந்து சமன்குமார், நிஷாந்த் ஜாவிர், டாக்டர் கௌசல்யா ஆரியரத்ன மற்றும் MMI அர்காம் ஆகியோர் ஆவர். முன்னைய அரசாங்கங்களில் சில அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் தங்களுக்காக வழங்கப்பட்ட அமைச்சரின் எரிபொருள் ஒதுக்கீட்டுக்கு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தற்போதைய அரசில் பிரதமரை சேர்த்து 48 அமைச்சர்கள் மற்றும் பிரதியமைச்சர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுப்பனவை துறந்திருந்தனர். இது அரசு செலவை குறைக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாதாந்திர அடிப்படையில் பல்வேறு கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாதாந்திர கொடுப்பனவாக 54,285 ரூபாய், மாதாந்த வரவேற்பு கொடுப்பனவாக 1000 ரூபாய், தொலைபேசி கொடுப்பனவாக 50,000, போக்குவரத்து கொடுப்பனவாக 15,000, அலுவலக கொடுப்பனவுக்காக 1,00,000 மற்றும் நாடாளுமன்ற வருகை கொடுப்பனவாக 2,500 வழங்கப்படுகிறது. இவற்றுடன் உறுப்பினரின் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கான தூரத்தை பொறுத்து தனிப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவும் வழங்கப்படுகிறது. அதேவேளை தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்திர அடிப்படையில் 419.76 லிட்டர் டீசல் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இது 6 பிரதியமைச்சர்களின் முடிவு அரசர் நிதி சிக்கனத்தையும் பொது நலனையும் முன்னிலைப்படுத்தும் ஒரு நற்பண்பான முன்னுதாரணமாக அரசியல் வட்டாரங்களில் வரவேற்கப்படுகின்றது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் புத்தளம் கதிர்காமம் வீதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று
நேற்று மாலை 16வது மைல்கல் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொண்ட போது குறித்த மோட்டார் சைக்கிளை மீட்டுள்ளனர். முதல்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகையில் லசந்த விக்ரம்சேகர கொலைக்கு பிறகு துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் அதே மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர். அவர்கள் ஹெக்கிராவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனம் திடீரென்று செயலிழந்தது. அதன் பின்னர் சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளை அந்த பகுதியில் உள்ள காட்டுக்குள் தள்ளிவிட்டு நடைபாயணமாக தப்பிச் சென்றதாக விசாரணைகளில் தெரிவிக்கின்றன. தப்பி செல்லும் தருணத்தில் காட்டு ஜானி ஒன்றின் தாக்குதலுக்குள்ளாகி அதிலிருந்து தப்பியோடியுள்ளார்கள் என்றும் நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் சான்றாக பதிவு செய்யப்பட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக கதிர்காமம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட பிற சான்றுகள் தொடர்பாகவும் சிஐடி தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மற்றும் ஜப்பானிய கடற்படை ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் வகையில் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு தீவு விட்டு புறப்பட்ட ஜப்பானிய கடல்சார் தற்காப்பு படை கப்பலான அகிபோனோ வெள்ளிக்கிழமை மேற்கு கடலில் இலங்கை கடற்படை கப்பலான சயூராவுடன் கூட்டு கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இந்த கூட்டு கடற்படை பயிற்சியின் போது கப்பல்கள் வரிசையில் நகர்வது, கப்பல்களுக்கிடையே செய்தி பரிமாற்றம் மற்றும் கடற்படை விமான நடவடிக்கைகள் போன்ற கடற்படை பயிற்சிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு கப்பல்களுக்கிடையே மரியாதைகள் செலுத்திய பின்னர் பயிற்சி முடிவடைந்தது. மேலும் இத்தகைய உத்தியோகபூர்வ வருகைகள் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கிடையே மேம்பட்ட கடற்படை ஒத்துழைப்பு மற்றும் இயங்கு தன்மையை பெரிதும் எளிதாக்கும். மேலும் கடல் பிராந்தியத்தில் பொதுவான கடல்சார் சவால்களுக்கு பதிலளிப்பதற்கான ஒரு கூட்டு அணுகுமுறையினையும் எளிதாக்கும். எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து கட்டங்களில் மாற்றம் செய்யப்பட மாட்டாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர கூறுகையில் லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆக்டேன் 92 பெட்ரோலின் விலை ஒரு லிட்டருக்கு 5 ரூபாவால் குறைந்திருந்தாலும் அந்த விலை குறைப்பு நன்மை மக்களிடம் பிரதிபலிக்காது. காரணம் தற்போதைய நிலையில் எரிபொருள் விலை மாற்றத்திற்கு ஏற்ப ஒழுங்குமுறை அல்லது கட்டண கட்டுப்பாடு முறைமை நாட்டில் இல்லை என்றார். மாதாந்திர எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த மாற்றத்தின்படி முன்பு 299 ரூபாவாக இருந்த ஆக்டேன் 92 பெட்ரோலின் விலை 294 ரூபாவாக குறைக்கப்பட்டது. எனினும் டீசல் உள்ளிட்ட பிற எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்று லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கையில் சிறிய அளவிலான எரிபொருள் விலை சீர்திருத்தங்கள் மூலம் கட்டணங்களை மாற்றுவது சாத்தியமில்லை. நியாயமான விலை கொள்கை மற்றும் அரச ஒழுங்குமுறை இல்லாதவரை வாடிக்கையாளர்களுக்கான கட்டணங்களில் மாற்றம் செய்ய இயலாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,53,063 என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 44,741 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் இது மொத்த வருகையில் 29.2% ஆகும். மேலும் குறித்த காலப்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 12,128 பேரும், ரஷ்யாவிலிருந்து 10,450 பேரும், சீனாவிலிருந்து 10,408 பேரும், ஜெர்மனியிலிருந்து 8,950 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,226 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி வரையிலான மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18,78,557 ஆகும். அவர்களில் இந்தியாவிலிருந்து 4,20,033 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 1,32,594 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,74,021 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.